மூவேந்தர்கள்லேயே பழமையான வரலாற்றை கொண்ட பாண்டியர்களை 3ஆம் இடத்துக்கு தள்ளி எதுக்காக சேரர்களையும் சோழர்களையும் முதன்மையாக வரிசைப்படுத்துறாங்க சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் இலக்கணத்தில் பண்புகளின் அடிப்படையில் நிலங்களை வரிசைப்படுத்தும் போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு வரிசைப்படுத்துறாங்க. அதனால குறிஞ்சி நிலமாகிய மலையும் மலை சார்ந்த பகுதியையும் பெரும்பான்மையை ஆட்சி செஞ்ச சேரர்களை முதல்ல வரிசைப்படுத்தினாங்க. அதோட குறிஞ்சி நிலத்தின் முதன்மை தொழிலான வேட்டையை குறிக்கிற விதமா வில்லம்பு சின்னம் சேரர்களோட சின்னமாச்சு. அடுத்ததா பெரும்பான்மையான முல்லை நில பகுதிகளை ஆண்டதால சோழர்களை 2ஆவதா வரிசைப்படுத்துறாங்க. தொன்மவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் தென்னிந்தியால சிங்கம்ங்கிற ஒரு விலங்கினம் இருந்ததே கிடையாது. அப்படி பார்க்கும்போது நம்ம காடுகளோட அதாவது காடுகளோட அரசன் புலிதான். அதனாலதான் முல்லை நிலமான காடும் காடு சார்ந்த பகுதியும் ஆண்ட சோழர்கள் புலியை சின்னமா கொண்டிருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கடலும் கடல் சார்ந்த பகுதியுமான நெய்தல் நிலத்தின் மக்களா இருந்ததுனாலையும் முதலா கடலையே கட்டி ஆண்டதுனாலையும் நெய்தல் நிலத்தின் சின்னமான மீனை பாண்டியர்கள் சின்னமா கொண்டிருந்தாங்க.